முடிவுக்கு வாங்கடா. நான் இங்கும் இல்ல அங்க இல்ல, நடுவில் இருக்கிறோம். பூனை மேல் மது மேல. ஏர்லயே பறக்க வர்றாங்களே, இனிமேல் இந்த போராட்டத்தை மறப்பானா? எவனாவது போராட்டத்தை கூப்பிட்டு போவானா? வாழ்க்கையிலே மறக்க முடியாத போராட்டம் ஆயிடுச்சு. என்னடா பாகுபலிக்கு வந்து சோதனை இது? போர் முரசு கொட்டட்டும்னு நோ பேட். ஆனாலும் ரொம்பவும் கிருத்திரம் பிடிச்சி அலைறீங்கடா அந்த ட்ரிபிள் ஆர் படத்தில். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக அந்த காந்தா சாப்டர் 1 படத்தில் கூட அந்த புலி வர கிராஃபிக்ஸ்லாம் காட்டியிருப்பாங்க. அது ரொம்ப இதாக காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் என்னங்க கிராஃபிக்ஸு? இங்கே நம்மால் ஒருத்தன் பண்ணி வச்சிருக்க பாருங்க, புலி வர கிராஃபிக்ஸு சும்மா வேற லெவலில் இருக்கு. அதை நீங்களும் பாருங்க. சார் வடகரியாலும் தொடகரியாலும் போலாடுது. புலிக்கு வந்த சோதனை. ஃபைட்லாம் பண்ணது புலி ஜாக்கிச்சான் புலியா இருக்குமோ? தெரிச்சு ஓடிச்சுடா. என்னடா கங்கார் மாதிரி தவிட்டு ஓடுது. என்னடா அது புலிக்கு வந்து சோதனை? ஏன்டா ஒரு அனிமேஷன் கிராபிக்ஸ் கூட பண்ணக்கூடாதாடா? ஏதோ ஒரு புலியோ திருவிழா புலியோசம் போட்டால் கூட இதோட நல்லா போட்டிருப்பாங்க. கடைசியில் உங்களால் புலிக்குண்டான மரியாதை போச்சேடா. அடப்போ அவங்களா பட்ஜெட் புலியா இருக்கலாம், ஆனால் இவ்வளோ பரிதாப புலியா இருக்கக்கூடாது. தாத்தாவோட புலியே சரியில்லையோ? இந்த பிள்ளை விடுற மாதிரி இல்லை. நான் நினைக்கிறேன் இந்த ஃபர்ஸ்ட் அந்த தாத்தாவோட பொண்டாட்டி அந்த கூட்டத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். மகனை நீ திரும்பி பாரு உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு மிரட்டி வச்சிருக்கும் போல. நறுக்கி எறிஞ்சு புடுவேண்டி. இந்த நேரம் பார்த்து வாய்ப்பு கிடைக்குது. கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருக்காப்ல தாத்தா. நம்ம சிஎம் இருக்க தெருக்கு கூட இவ்வளவு செக்யூரிட்டி இருக்காது. ஆனா எங்க ரோட்ல எவ்வளவு செக்யூரிட்டி இருக்கு பாருங்க. ஒருத்தன் கிராஸ் ஆயிட்டானா அடுத்து பாருங்க 2 3 4 5 6 7 8. நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? எதுக்கு வெளியே இருந்தே பாப்போம். நீ அங்க கவுண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க ஒருத்தர் கவுண்ட கூட்டிக்கிட்டு இருக்கா மாதிரி. ஐயோ ஐயோ தலை இன்னொன்னு கணக்குல ஏத்திக்கோ தலை அப்படின்றான். இது நம்ம ஆட்டம். எதிர்க்க நிக்கிறவன் கல்கழுத்து போனோம். நீ ஏறி யார் கபில, அது நம்ம காலம் பாத்துக்கலாம். எஸ் பாஸ். என்னடா கோழி அமுக்க மாதிரி அமுக்குற? காதல்ங்கிறது ஒரு கொடியில் மலர்ந்த இரு மலர்கள் மாதிரி. வாழ்க்கையில் அது ஒரு முறை உதிர்ந்துட்டா திரும்ப பூக்கவே பூக்காது. அதெல்லாம் போகும்டா. கரெக்டாக சிங்க் பண்ணியிருக்காங்க. டிவிக தொண்டர்கள் மன்னிக்கவும், இது ஜஸ்ட் வந்து ஒரு மீம் ரியாக்ஷன் தான். யார் மனதை காயப்படுத்தியிருந்தா ஐ எம் பேசிக்கலி ஃபண்டமெண்டலி சாரி. My God, என்ன பண்ணிருக்கீங்க? Mind blowing. One of his kind.